இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா ஏக்கத்துல இருக்கிற குழந்தை அவரை நேர்ல பார்க்க முடியலனா கூட வீடியோ கால்ல பார்த்து பேசினா ஜுரம் குறையுமே. சிஸ்டர் துர்கா மாட்டிக்கிட்டா. போலீஸ்காரி எப்படி திருட மாதிரி திருடு முழிக்கலாம் பாருங்க. என்ன துர்கா யோசிச்சுட்டு இருக்க? சூர்யா மாமாக்கு வீடியோ கால் பண்ணு. சூர்யா? ஆமா துர்கா, சூரிய முகத்தை பார்த்தா அவனோட குரலை கேட்டாலே அவளுக்கு ஜுரம் குறைஞ்சிரும். சிஸ்டர் இங்கே நிக்கிறீங்க, உள்ள புந்து குட்டைய குழப்புங்க. போங்க போங்க. துர்கா, என்னம்மா யோசிக்கிற? சூர்யாவுக்கு வீடியோ கால் பண்ணு. குழந்தையோட நிலைமைய பார்த்தா சூர்யா உடனே கிளம்பி வந்துருவாமா. என்ன பாக்குற? உடனே வீடியோ கால் பண்ணு. குழந்தைய பார்த்தா பாவமா இருக்குது. எங்க மாப்பிளைக்கு தேவி பாப்பாவை தவிர வேற எதுவுமே தேவையில்லை. மாப்பிளைக்கு போடு துர்கா. அவன் எங்க இருந்தாலும் உடனே பறந்து வந்துருவா கிளியாட்டம். எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க யாருக்கிட்டயுமே சொல்லாம சூர்யா அப்படி எங்கதான் போனா? குழந்தைக்கு ஜுரம்னு முதல்ல போன் பண்ணி அவனை வர சொல்லு. இப்ப என்ன பண்றது? சும்மா போன் பண்ற மாதிரி நடிப்போம், வேற வழி இல்ல. போன் நாட் ரீச்சபிள்னு வருது. கண்டிப்பா மீட்டிங்ல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா கால் பண்ணி பேச வைக்கிறேன் டாக்டர். நினைச்சா மீட்டிங்ல இருப்பாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். மாத்திரை மருந்தெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. முக்கியமா உங்க அப்பாவை வர சொல்லுங்க. அட்லீஸ்ட் வீடியோ கால்லையாவது பேச வைங்க. அப்பதான் ஜுரம் கம்மியாகும். சரி, நான் வரேன். சரி. குழந்தை ஜுரத்துல சூர்யான்னு முணங்கிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு அந்த துர்கா சும்மா இருக்க மாட்டா. அவ ஏதாவது கண்டிப்பா பண்ணுவா. சிஸ்டர் துர்காவால என்ன சிஸ்டர் பண்ண முடியும்? கிளிதான் பறந்து போயிடுதே. அது இப்ப எங்க இருக்கோ, எந்த மரத்துல இருக்குதோ, எப்படி இருக்குதோ. சூர்யா உயிர் கிளிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால துர்கா அமைதியா இருக்க மாட்டா. சித்தர் வேற பௌர்ணமி அன்னைக்கு சூர்யா உடலுக்கு உயிர் கொடுக்கறேன்னு நாள் குறிச்சிருக்காரு. அதனால துர்கா கிளிய கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் செய்வா. ஆமா சிஸ்டர். கிளி துர்கா கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு கிடைக்கணும். துர்கா கைக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த சித்தர் வர பௌர்ணமி அன்னைக்கு கிளி உடம்புக்குள்ள இருக்கிற சூர்யா உயிரை எடுத்து அந்த டெட் பாடிக்குள்ள மாத்தி வச்சிருவாரு. ஐயோ, செஞ்சாலும் செய்வாரு. அப்படி ஏதாவது நடந்துட்டா சூர்யாக்கு நான் தான் இச்சாதாரி நாகுன்னு நல்லா தெரியும். சூர்யா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தா என்னால இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. எனக்கு சூர்யாவோட உயிர் வேணும். அவன் உயிரை எடுக்காம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இதையே சொல்லிக்கிட்டு தான் நீ தெரியுற. நாங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. தேவிமா, தேவிமா, என்னம்மா? சூர்யா எப்பமா வருவாரு? உனக்கு ஜொரோன்னு நான் போன் பண்ணி சொல்லிட்டேன். 2-3 நாள்ல வந்துருவாரு. எனக்கு சூர்யா பார்க்கணும் போல இருக்குமா. சீக்கிரம் வர சொல்லுங்க. ஏன் அவர் என்கிட்ட கூட சொல்லாம போனாரு? என்கிட்ட கூட அவர் சொல்லல. கண்டிப்பா அவர் வந்துருவாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. வந்துருவாருல்ல? கண்டிப்பா வந்துருவாரு. தூங்குங்க, தூங்கு. குந்தவ மாப்பிள்ள வீட்ல இருந்து சம்பந்தி அம்மா போன் பண்ணிருந்தாங்க. அம்மா நல்ல விஷயமா தானே போன் பண்ணாங்க? நல்ல விஷயமா தாம்மா பேசினாங்க. நாளைக்கு காலையில அம்மன் கோவில்ல திருமாங்கல்ய பூஜை வச்சிருக்காங்களாம். அதுல நாமளும் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. அப்படியா? அப்ப கண்டிப்பா கலந்துக்கலாமா? நான் வேணும்னா நாளைக்கு லீவ் போட்டுடுறேன். நான் கூட மாப்பிள்ள ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காரு, வந்ததுக்கு அப்புறமா வச்சுக்கலான்னு சொன்னேன். ஆனா சம்பந்தி அம்மா தான் ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லி நாளைக்கே வச்சுக்கலான்னு என்ன சம்மதிக்க வச்சுட்டாங்க. அதனால என்னம்மா?
அதுக்குள்ள துர்கா, மாப்பிள்ள தானே குந்தவியோட கல்யாணத்தை முன்னால நின்னு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிருக்காரு. அவர் இல்லாம எப்படி? அப்புறம் மாப்பிள்ள என்ன நினைப்பாரு? அம்மா அவர் ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. நீங்க அதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. குழப்பம் இல்லாம எப்படிமா இருக்கும்? சரி, மாப்பிள்ள நைட்டு உனக்கு ஃபோன் பண்ணாருனா குந்தவ கல்யாணத்துக்காக வாங்கின திருமாங்கல்யத்தை எங்க வச்சிருக்காருன்னு கேட்டு எடுத்து வச்சுக்கோ. திருமங்கல்யம்மா? என்னம்மா சொல்றீங்க? அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின திருமாங்கல்யம் அவர்கிட்டயா இருக்கு? ஆமா துர்கா, திருமாங்கல்யம் மாப்பிள்ள கிட்டதான் இருக்கு. துர்கா, கல்யாணத்துல குழப்பம் ஏற்படக்கூடாதுன்னு மாயா ஏதாவது பண்ணி திருமாங்கல்யத்தை எடுத்துட்டானா நல்ல காரியம் நடக்காம போயிடுன்னு நான் பயந்து போய் நான் தான் திருமாங்கல்யத்தை மாப்பிள்ள கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னேன். ஏ, மாப்பிள்ள இத பத்தி உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? அது அந்த திருமங்கலத்தை வாங்கிட்டு வர்றப்போ மாயாவும் சங்கர பாண்டியனும் கூடவே இருந்தாங்க. அதனால அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைச்சு மறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அம்மா, அவர் நைட் எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. நான் திருமங்கல்யம் பத்தி விசாரிச்சு எடுத்து வைக்கிறேன். எதுக்காக துர்கா நைட்டு வரைக்கும் தள்ளி போடணும்? இப்பவே மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி கேளு. ஏன்னா மாப்பிள்ள திருமாங்கல்யம் எங்க இருக்குன்னு இப்பவே சொல்லிட்டாருன்னா நல்லதுதானே? அம்மா, அது இப்போ வெளிநாட்டுல எல்லாம் நைட் இல்லையா? அவர் இப்போ நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. அங்க பகல்னும் போது இங்க நைட்டு. அதனால எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணுவாரு. நான் அப்போ திருமாங்கல்யத்தை பத்தி கேட்டு எடுத்து பத்திரமா வைக்கிறேன். நாம நாளைக்கு காலையில கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிடலாம். அம்மா, அக்கா கல்யாணத்துல ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க பயப்படாம வீட்டுக்கு போங்க. சரிம்மா, நான் வரேன். துர்கா, மாப்பிள்ள கிட்ட மறந்துடாம ஃபோன் பண்ணி கேட்டு எடுத்து வச்சிரு. சரிம்மா, நீங்க பயப்படாதீங்க. வரேம்மா. அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொல்லி இப்ப வந்துருவாங்க. திருமாங்கல்யம் வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? சூர்யாவை பத்தி சொன்னா அம்மா எப்படி தாங்குவாங்க? இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது? துர்கா, 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 துர்கா. அம்மா, வாங்கம்மா. என்ன துர்கா, ஏன் டல்லா உட்காந்துருக்க? இல்ல, லைட்டா தலைவலிக்குதுமா, வேற ஒண்ணும் இல்ல. தலைவலிக்குதா? என்னம்மா, நல்ல காரியமா கோவிலுக்கு கிளம்புற நேரத்துல இப்படி தலைவலிக்குதுன்னு சொல்ற? மாத்திரை ஏதாச்சும் போட்டியா? இல்ல தைலம் இருந்தா கூட நான் தேய்ச்சி விடுறேன். வேண்டாம்மா, நான் ஏற்கனவே மாத்திரை போட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சரி, திருமாங்கல்யத்தை எடுத்துட்டு வா. சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாம 2 பேர் கிளம்பலாம்.